تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خيرا. எனது சலாமை காணிக்கையாக்கி துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிற ஈரோடு மாநகர வியாபாரிகளுக்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு அரங்கம் என்கிற இந்த சிறப்பான அரங்கம் அல்லாஹ்வின் பேரருளால் இனிதே துவங்கி இருக்கின்றது. எந்த நோக்கத்துக்காக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹு தஆலா வெற்றியாக்கி தருவானாக. இந்நிகழ்ச்சியின் மூலமாக நாம் முழுமையான பயன்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் உண்டான பலன்களை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிலே அழகான முறையிலே அமல் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்குத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையும் தரப்பட்டிருக்கிறது, மரணமும் தரப்பட்டிருக்கிறது. அழகான அமல் செய்வது யார் என்பதை சோதிப்பதுதான் அல்லாஹ்வினுடைய நோக்கம். அழகான அமல், அஹ்ஸனு அமல் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் அந்த காரியத்தை மார்க்க முறை பிரகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வும் அவருடைய திருத்தூதரும் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த முறையிலே அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதை கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது நம் மீது ஃபர்தாக இருக்கிறது. அது உலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அனைத்துக்குமே வழிகாட்டி இருக்கிறது. திருக்குரானும் ஹதீஸும் எதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டதில்லை. அல்லாஹ்வினுடைய ஓப்பை பெறுகிற விதத்திலே, அவன் பொருத்தத்தை அடைகிற விதத்திலே அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எது அவனுடைய பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ, மார்க்க முறை தவறியதாக இருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக எவ்வளவு பெரிய பலன்கள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் பொருத்தமில்லாத செயல் என்று தெரியுமானால் அதை விட்டு ஒதுங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையிலே செயல்படுவதில் தான் அல்லாஹு தஆலா ஈருலக பரக்கத்துகளை வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த உலகத்தினுடைய பெரும் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் என்பது, இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற தவணை முடிகிற வரைக்கும் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தினரை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியம். அந்த பொருளாதாரத்தை உழைப்பின் மூலமாக, தொழிலின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வியாபாரத்தை, அந்த தொழிலை, அந்த வருவாயை எப்படி ஆகமான முறையிலே நாம் பெற்றுக்கொள்வது? இன்றைக்கு பல நவீனமான வியாபார முறைகள் வந்திருக்கின்றன. நாள்தோறும் புது புது வியாபாரங்கள், அதனுடைய வழிமுறைகள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றன. வட்டியோடு கலந்திருக்கக்கூடிய பல வியாபாரங்கள் இருக்கின்றன. இவற்றிலிருந்து மார்க்கம் அனுமதித்த வியாபார முறைகளை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, எதிலே கால் பதிப்பது, எதை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வும் இந்த நிகழ்விலே தேவை என்கிற அடிப்படையில் தான் இந்த மசாயில் மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
நம்முடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா முகமது ஹபீஸ் தாவூதி அவர்கள் சில கேள்விகளை எல்லாம் நமக்காக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் தான். அதற்கான பதில்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தாண்டி வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் அதையும் தாங்கள் தெரிவித்தால் அதற்குண்டான விளக்கம் தரப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஜ்லிஸை பயன் தரக்கூடிய, தெளிந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக.